இந்த காய் வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களாங்க? ஆமாங்க. இந்த ஒரு காய் இருந்தால் நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையாக மாறிடுங்க. இது நம்ம வந்து கொன்னைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. கொன்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காய். இது வந்து ஹைவேலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஃபுல்லாக பூத்த மாதிரி மரங்கள் இருக்கும் பாருங்கள். அதில் இந்த காய் வந்து நிறையவே வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்தால் அதில் வாங்கிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயே இந்த காய் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ப்ராடக்ட் லிங்க்லையும் இருக்கும் பாருங்கள். ஓகேவா? இந்த காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து இயற்கையான முறையில் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது நம்மளுடைய முடிகளை கருகருன்னு மாற்றி கொடுக்கும். இந்த கொன்னைக்காய் வந்து முடியை கருப்பாக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் வந்து எண்ணெய் தயாரித்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, வழுக்க மண்டியில் கூட முடி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காய் தான் இது. வாங்க இந்த காயை வச்சு நம்ம இன்றைக்கி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இனிமேட்டு வர வீடியோவில் இந்த காயை வச்சு எப்படி வந்து ஹேர் டை ஆயில் செய்ய போகிறோம், இன்னும் இந்த காயை வச்சு ஹேருக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஒன்று நான் உங்களுக்கு இப்போ வாங்க இந்த காயை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த காயை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுத்தியல் வச்சுட்டு அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உடையும் பாருங்கள். இந்த மாதிரி உடையும். நம்மளுக்கு இந்த விதை தேவையில்லை, இப்போதைக்கு இந்த விதை தேவையில்லை. இந்த விதையில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த விதை தேவையில்லை. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அது மட்டுமே வேணும். அதுவும் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் வந்து ரெடி ஆகலை காய் அப்படின்னு அர்த்தம். நல்லா வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும். இந்த மாதிரி இதில் இருந்து தான் நம்ம வந்து ஹேர் டை செய்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்டை வந்து எடுக்க முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு உடச்சி சுத்தியல் வச்சுட்டு இது மாதிரி உடச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படியே ரெண்டாவே உடைங்க. இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த விதையை வச்சு நம்ம ஹேருக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதில் இருக்கும். எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த அதை மட்டும் எடுத்துடணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே பிளாக் ஆச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த விதை கூட நம்மளுக்கு கிடைக்காதுங்க. ஃபுல்லாக பிளாக் ஆச்சு அப்படின்னா அந்த விதை கூட இல்லாமல் நம்மளுக்கு ஃபுல் பிளாக்கில் இந்த இது கிடைக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, இதை வந்து இதுக்குள்ளார வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துட்டு ஃபுல்லாகவே எடுத்து இதில் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குங்க இந்த வலுவலுப்பு தன்மை நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா ஷைனிங்காக ஆக்கி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டு இதை வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 3 மணி நேரம் ஊற வச்சது இந்த அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ இதை வந்து நான் வந்து பிச்சு இதில் போட்டிருக்கேன். நல்லா ஊறி நல்லா திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரு ஜூஸ் மாதிரி. இது வந்து ஓரமாக இருக்கட்டும். ஹேர் டைக்கு இந்த ஜூஸை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? இந்த ஹேர் டைக்கு இந்த தண்ணியை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கருமையான முடிகள் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்படியே கருமை வந்து அப்படியே இருக்குங்க. நம்ம முடியல கருப்பு போகவே போகாது. இப்போ இது வந்து நல்லா வந்து இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த கிராம்பும் டீத்தூளும் நம்மளுடைய முடிக்கு வந்து ஒரு நிறமியாக செயல்படும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3ஐயுமே நல்லா கொதிக்க வைக்கணும். சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சு நல்லா திக்கான ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? பாருங்கள், சிம்மில் வச்சாச்சு. நல்லா கொதித்து இந்த 1.5 டம்ளர் தண்ணி வந்து நல்லா ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், அந்தளவுக்கு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொன்னை மரத்தோட காய், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லா திக்காகுதா கலரு. இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். போதும், 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இன்னுமே நல்லா வந்து நல்லா திக்காஷன் வந்து நல்லா டார்க்காக நல்லா திக்காக கிடைச்சிரும். கொதிக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இது வந்து வடிகட்டிக்கலாம். டிகாஷனை அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா டிகாஷன் கலர் பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து மருதாணி ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இண்டிகோ பவுடர் வந்து ஒரு 6 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 6-7 கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மருதாணியோட இண்டிகோ பவுடர் தான் ஜாஸ்தி இருக்கணும். இந்த டிகாஷன் வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த அவுரி பொடியிலையும் மருதாணியிலையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவுரி பொடி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவுரி பொடியினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்து வராது. இச்சிங் ப்ராப்ளம் வராது. அதேமாரி தலைவலி, சளி பிடிக்குது அதான் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. இப்போ பாருங்கள் எல்லா டிகாஷனுமே நான் ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அவுரிப்பொடியை கலந்துட்டு நல்லா கட்டிலாம் நம்ம கலந்துக்கோங்க. உங்களுக்கு டிகாஷன் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ உடனே நீங்கள் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹேர் டைனால் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க. நம்ம சேர்த்துருக்கிறது மருதாணி, இண்டிகோ 2 தான் சேர்த்துருக்கோம். இண்டிகோவையும் நல்லா சூடான ஒரு டிகாஷனில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் டையை. அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் வராது. இண்டிகோ வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க. இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராது. கட்டிகள் இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இதை வந்து இரும்பு கடாயில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரண பவுலில் கூட சேர்த்துக்கலாம். சில்வர் பவுல், அலுமினியம் பவுல் அந்த மாதிரிலாம் சேர்க்காமல் பீங்கான், கண்ணாடி இந்த 2ல் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் கூட நீங்கள் செய்ய வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு இதை எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்றதையும் பார்க்கலாம். அதுமாரி ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இரும்பு கடாயிலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் மேலெல்லாம் பண்ணி கருக்குன்னு இருக்கா. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீனில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நரைமுடி நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து தலையை நல்லா வந்து இந்த மாதிரி சீவி விட்டுட்டு இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு சிக்கல்லாம் இல்லாமல் நல்லா வந்து தலையை வந்து சீவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்கேல்ப்பு நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சீப்பு வச்சு பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ தான் எல்லா இடமுமே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பிளாக்காக மாறும். இந்த ஹேர் டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 30 நாளுமே உங்களுடைய வெள்ளை முடிகள் அப்படியே கருகருன்னு இருக்குங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிரந்தரமாக வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாகவே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து சூப்பரான பொருட்கள் தான். நம்ம சேர்த்த அந்த கொன்னை மரத்தோட அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்குங்க. கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், எல்லா இடமுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நல்ல ஸ்கேல்ப்புக்குள்ளாரெல்லாம் போகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஷாம்பு போடாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. நம்மளுடைய சேனலில் நேச்சுரல் ஷாம்பு நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். கெமிக்கல் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மல் ஷாம்பு வச்சு நீங்கள் டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வந்து அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.